திருவொற்றியூர் பகுதியில் தாங்கல்ல இருந்து பேசுகிறேன். தாரிக் என்று என்னுடைய பெயர். இன்னைக்கு இரவு ஒரு 11:45 மணி வரைக்கும் நம்ம தாங்கல் பகுதியில் பல வருடங்களாக வந்து மாட்டு இறைச்சி கடை வந்து நடத்திட்டு வராங்க. கார்பரேஷனுடைய அனுமதியோடு மாட்டு இறைச்சி கடை நடத்திட்டு வராங்க. அவங்க போலீஸ் அதிகாரிகள் 2 நபர்களோடு ஒரு 4-5 நபர்கள் வந்து இங்க மாடை வந்து நீங்க இறக்கக்கூடாது, வெட்டக்கூடாது, மீறி வெட்டினா உங்களை வெட்டுவேன்னு சொல்லி கொலை மிரட்டை விடுத்ததோடு அவர்களை தாக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. நாங்க தட்டி கேட்கும்போது இதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு அனுமதி கொடுத்திருக்காங்க, வெட்டலாம்னு சொல்லி. நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, மாநகராட்சி அனுமதியோட நாங்க செயல்பட்டு கொண்டு இருக்கோம்னு சொன்னதுக்கு தகாத வார்த்தைகளாகவும் போலீஸ்களோட அனுமதியோடு எங்களை தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க, கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, காவல் நிலையத்துல வந்து நாங்க கோரிக்கை வைத்திருக்கோம். போலீஸ் அதிகாரிகளோடு வந்த அந்த காவல் ஆய்வாளர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும். மற்றும் அந்த கிருஷ்ணமூர்த்தி உதவி ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி அவங்க கூட வந்த ஒரு 2-3 அதிகாரிகள் வந்து கேட்டாங்க. அது மட்டும் அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கொலை மிரட்டல் எடுக்கிறான், அவனை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இவங்க கண்டுக்காம இருக்காங்க. அதே மாதிரி அவரு வந்த நபர் எந்த நோக்கத்தோடு வந்தாருன்றது எங்களுக்கு தெரியல. மத துஷோகம் பண்ற மாதிரி தவறான விஷயங்களை பேசி மதத்தை வந்து இழிவுபடுத்தும் விதமாகவும் பேசியிருக்காரு. அவர் மீது தக்க நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை எடுத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சகோதரத்துவமா வாழக்கூடிய இடத்துல ஒரு குழப்பத்தை அதான் சகோதரத்துவமா வாழக்கூடிய இந்த தாங்கல் பகுதியில இஸ்லாமியர்களும் இருக்காங்க, இந்துக்களும் இருக்காங்க, மற்ற அனைத்து நபர்களும் இப்ப அன்பு அண்ணன் இந்த மாதிரி எல்லாருமே காட்டுக்கறி எல்லா வியாபாரம் அவங்க பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி இருக்காங்க. எனக்கு ஒரு பக்ரீத் அன்னைக்கு தாரிகள் நகர்ல இவங்க நண்பர்கள் தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து மத கலவரத்தை திருப்பி தூண்டு விடணும், இந்த தாங்கல மக்கள் வந்து ஒன்னா இருக்கக்கூடாதுன்ற நோக்கத்தோடு இவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன செய்ய போறீங்க? வெள்ளிக்கிழமை ஜிம்மா அன்னைக்கு என்ன முடிவு பண்ண போறோம்னா, இப்ப தக்க நடவடிக்கை எடுத்து அவர் மீது துறைப்படியாகவும் காவல் அதிகாரி மீது துறை மீது நடவடிக்கையும் மற்றும் அந்த நபர்கள் 2 பேரை அரெஸ்ட் செய்து தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இன்று 2 மணி அளவில் ஜிம்மா தொழுகை முடிந்தவர்களும் இந்த தாங்கல் பகுதி மட்டுமல்ல சென்னையில் இருக்கக்கூடிய மொத்த பள்ளிவாசல் கூட்டமைப்பின் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக முதலமைச்சர் நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை விடுக்கிறது என்னன்னா, கடந்த கால ஆட்சியிலும் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. அது ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, டிஎம்கேவா இருந்தாலும் சரி, பிஜேபி வந்து தமிழகத்துல கால் ஊண்ட முடியல. அது அவங்களால முடியாது. அது தமிழகத்துல அந்த சகோதரத்து பெரியாருடைய கொள்கை இருக்க வரைக்கும் இங்க செயல்படுத்த முடியல. பெரியாருடைய கொள்கையை கையில் எடுத்துக்கக்கூடிய டிவிகே தலைவரும் முதலமைச்சராக விஜய் அவர்கள் இதை பாதுகாத்து இரும்பு கடம் கொண்டு இந்த மத துஷோகம் செய்யறவங்களை கண்டிப்பான முறையில நடவடிக்கை எடுக்கும். காவல் ஆய்வாளர் மீதும் புகார் கொடுத்திருக்கோம், உதவி ஆய்வாளர் மாதிரி புகார் கொடுக்க போறோம். அந்த நடத்தின தாக்குதல் நபர் மாதிரி போடுவோம். அதாவது நாங்க வந்து பேச வரோம், எங்களை மீறி காவல் ஆய்வாளர் நாங்க சொல்றோம், அவரை கூப்பிட்டு நீங்க ஸ்டேஷன் கூட்டு போங்க, இந்த மாதிரி கொலை மிரட்டல் விடுறாரு, ஸ்டேஷன் கூட்டு போங்கன்னு சொன்னா அவரை வந்து முதல்ல அந்த இடத்துல எஸ்கேப் பண்ணி விட்டு இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் சொல்லல. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, இது வரைக்கும் காவல் ஆய்வாளரும் வரல, அதுக்கான சம்மந்தப்பட்ட எந்த ஆட்களும் வந்து நிக்கல. இது வந்து அவங்களோட தூண்டுதல் பேர் நடக்குதான்றது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. புகார் கொடுக்க போறோம். புகார் வாங்குறதுக்கு இன்னும் ஆய்வாளர்கள் வரல. பாட்டுக்கு வந்துட்டீங்க. பேசலாங்களா? டைமிங் குடிக்கிறாங்களா பார்ப்போம். இல்லைன்னா பள்ளியோட அப்படியே எல்லாமே அலௌன்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து 6 படத்தை ஒத்துருவோம். டைமிங் இன்ஸ்பெக்டர் கொடுத்துட்டு போயிடுவோம். எப்போ ஆகோ அவன் எல்லாம் கேபுக்கார நிச்சோ நெக்ஸ்ட் கிட்ட மூ கரைஜா ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுங்க. கேபுக்கார நிச்சோ தம்மை கரணா மீடியாக்கா மீடியாக்கு பார்த்து நம்மள கம்ப்ளைண்ட் தேவை இன்ஸ்பெக்டர் அந்த உனக்கு டைமிங் நாங்கள் டைம் சொல்லுவோம். குடிக்கிறேன்னா நாளைக்கு சும்மா எல்லாம் இருக்கும், எல்லா பள்ளியும் எல்லாம் பண்ண சொல்லுவோம். எல்லாமே முதல்ல இது போட்டோம், மீடியாவில் கொடுக்குறது அது போட்டோம். நாளைக்கு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அவர் அரெஸ்ட் பண்றாரு. நாளைக்கு 2 மணிக்கு வந்து எல்லாரும் வந்து பேசுவோம். அரெஸ்ட்டுக்கு கொடுக்குறது தப்பு இல்லை தாரிக் பாய்.
அதே அவங்க நம்மளுக்கு கொடுக்குற மரியாதையில அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. நாளைக்கு பாத்துக்கணுமா சார்? இப்போ நடந்தது என்னன்னு சொல்லணும்ல வீடியோ. சொல்லுங்க. நாங்கள் வந்து பிற்பயந்தவர்கள் வந்து ஒரு அன்பு பிற்பயந்தவர்கள் வந்து ஒரு 100 வருஷமா அப்பா தாத்தா காலத்துல இருந்து தான் இந்த தொழில் பண்ணிக்கிறோம். என்ன தொழில்? கறிக்கடை தொழில், நம்ம பீஃப் கடை தொழில் எல்லாம் முடிஞ்சு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் நடக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்தது. என்ன நடக்குதுன்னு? அதான் அந்த பிஜேபிக்காரங்க வந்து இந்த மாடுகளை அறக்கக்கூடாது, வெட்டக்கூடாது வந்து மறைமுகமாக வந்து சின்ன மாடு அப்படி ஏதோ சொன்னாங்க. இல்லை, அதெல்லாம் இல்லை. சின்ன மாடுன்றது இப்போ வந்து சின்ன மாடு அறுக்கூடாது இருக்கக்கூடாது இப்போ இந்த இதில் வந்தது. அது அதுக்கு முன்னெல்லாம் அதெல்லாம் இல்லை. இது என்ன பண்ணாங்க நைட் வந்து? ஆ? காலையில வியாபாரம் இல்ல, அதாவது ஆமா. ஒரு நிமிஷம். அதாவது